திருச்சிற்றம்பலம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவிநாசியில் இருக்க கோவிலை பற்றியும் அவிநாசியோட பெருமைகள் பற்றியும் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த அவிநாசி அப்படின்னு பார்க்கும்போது 3000 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோவிலாக அது இருக்கலாம் அப்படின்னும், 4 யுகங்களாக இந்த கோவில் இருக்குது அப்படின்னும், கிரேதாயுதத்தில் வாரணாசிக்கு இணையாகவும், அதுக்கப்புறம் திரேதாயுதத்தில் காசி விஸ்வநாதர் கோவிலாகவும், துவாபர யுகத்தில் பரமேஸ்வரனாகவும், அடுத்து கலியுகத்தில் அவிநாசி பெருமாளாகவும் இருக்கார் அப்படின்றத சொல்கிறாங்க. அவிநாசி அப்பர் திருக்கோவிலோட மூலவர் பார்த்திங்கன்னா அவிநாசி ஈஸ்வரர். அம்பிகை பேர் கருணாம்பிகை. இந்த கோவில் பார்த்திங்கன்னா எல்லா கோவில்களிலும் இடப்பக்க பாகம்தான் அம்பாளுக்கு உண்டு. ஆனால் 1000 வருஷம் தவம் செஞ்சு அம்பாள் வாங்கிண்டாலாம் வலப்பக்கத்தை. அது மாதிரி அங்கே பாத்திரி மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கான். அந்த மரத்தோடு உட்காந்து தான் அம்பாள் தவம் செய்தாலாம். இன்னும் அந்த மரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் ஆகாவா அங்கே போகணும் அப்படின்னா ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இன்னும் இருக்குது. அது மாதிரி இப்படிப்பட்ட பெருமைகள் உள்ள அவிநாசி க்ஷேத்திரத்தில் சுந்தரர் வராங்க. சோழ நாட்டிலேருந்து சேர நாட்டுக்கு வரும்போது ஒரு அக்ரஹாரத்துக்குள்ளே நடந்து வரார். அப்போது 2 வீடு இருக்குது. ஒரு வீட்டில் மங்கள சத்தம் கேட்குது, எதிர் வீட்டில் அமங்கல சத்தம் கேட்குது. நம்மளாக இருந்தால் எங்கே போவோம்? மங்கள சத்தம் இருக்கிற வீட்டுக்கு தான் நம்ம போவோம். ஆனால் அவர் அமங்கலம் கேட்குற சத்திரத்துக்குரிய இடத்துக்கு போகிறார். அவள் அம்மா அப்பா உட்காந்துட்டுருக்கா. என்னாச்சு, எதுக்கு அழுதுன்ட்ருக்கேள் அப்படி சொல்லி கேட்குறாங்க. சுந்தரர் கேட்குறார். அவர் சொல்லலை. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம மாற்றுக்கு ஒருத்தர் வரா அப்படின்னும் போது நம்ம சொல்லலை. அவர் எதுவும் சொல்லலை. அவங்களே கண்டுபிடிக்கிறார். அப்போது எய்த்தாப்பில் இருக்க ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, எய்த்தாத்தில் இருக்க பையனும் இவாத்து பையனும் 2 பேரும் பக்கத்தில் இருக்க குளம்ல குளிக்க போயிருக்கா. அப்போது அங்கே உள்ள ஒரு முதலை அந்த குழந்தைய சாப்பிட்ருது. அதனால் அதே வயது உள்ள குழந்தைக்கு எய்த்தாத்தில் போடல் நடக்குது. நம்மாத்து குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வருந்தின்ட்டுருக்கா இந்த இவாளோட அம்மா அப்பா. அப்போது நேர சுந்தரர் அவளையும் கூட்டிகிட்டு அந்த குளத்துக்கு போய் பாட்டு பாடுறார். அப்போது 4வது பதிகம் பாடும்போதே அங்கே இருக்கிற வறட்சியெல்லாம் இல்லாமல், வறட்சியெல்லாம் தண்ணீராக மாறுது. அங்கேயும் தண்ணியிலேருந்து தாமரைகள் வளருது. பச்சை பசேல்னு இருக்கிற இடம் மாறிடுது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ரொம்ப வறண்டு இருந்தது. அது மாதிரி 3வது பாட்டு 4வது பாட்டு முடியும் போது ஆரம்பிக்கும் போது எந்த முதலை அந்த குழந்தைய முழுகுனதோ அதே குழந்தைய அதே ஏஜில் இல்லாமல் 3 வருஷம் கழித்து அவன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி அந்த குழந்தைய போட்டுது அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாங்க.